ஸோ இந்த வீடியோவில் பொங்கல் பேஸ் பண்ணி ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் மட்டும் நம்ம எழுதலாம். சேம் கன்சோல் அப்ளிகேஷன் தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ நேம் வச்சுக்கலாம், பொங்கல் கோடிங். கிளிக் கிரியேட். ஓப்பன் ஆகட்டும். ஓகே, ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இதுதான் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த குவிஸ் ப்ரோக்ராமுக்கு நம்ம வந்து ஸ்கோர் கொடுக்க போகிறோம். அதனால் ஒரு இன்டிஜரில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்கோரோட வேல்யூ 0. இன்ட்டு ஸ்கோர் ஈக்குவல் டு 0 தான் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட், கன்சோல் டாட் ரைட் லைன். இங்கே கொட்டேஷன் கொடுத்து தான் ஸ்ட்ரிங்கில் எழுதணும். வெல்கம் டு த பொங்கல் குவிஸ். ஓகே, இந்த ஸ்லாஷின் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் லைன் வர்றதுக்காக அண்ட் எண்ட் ஆஃப் த லைனில் செமிகோலன், அதுவும் லைனை டெர்மினேட் பண்ணுறதுக்குன்னு தெரியும். அண்ட் அடுத்த லைன்லேயே நம்ம ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறோம். இங்கே வந்துட்டு கொஷின் பிரிண்ட் பண்ண போகிறோம். இஸ் பொங்கல் எ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்? ஓகே, ஸோ இங்கே நம்ம கேட்க போகிற கொஷின் வந்து எஸ் ஆர் நோ தான். நான் கேப்ஸில் கொடுக்குறேன். அண்ட் லாஸ்ட்லேயே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் வைக்க போகிறோம். இப்போ யூசர் என்ட்ரு பண்ணுவாங்க எஸ் நோ அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ எஸ் நோங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு டைப்பு. நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். அகைன் ஸ்ட்ரிங் ஆன்சர் ஈக்குவல் டு கன்சோல் டாட் ரீட் லைன். இது லாஸ்ட்டில் பார்த்துருக்கோம். பட் கொடுக்கக்கூடிய இன்புட் வந்துட்டு எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்பர் கேஸாக இருக்கலாம், ஒரு லோவர் கேஸாக இருக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணுறோம், டு லோவர் அப்படிங்கிற ஒரு ப்ரீடிஃபைன் மெத்தட் யூஸ் பண்ணி லோவர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப்டர் தட் என்ன பண்ண போகிறோன்னா, நாம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆன்சரை வந்து கம்பேர் பண்ண போகிறோம். அது வந்து ஒய்யாக இருக்கா ஆர் என்னாக இருக்கா. ஒய் மீன்ஸ் வந்துட்டு எஸ்ஸு, என் மீன்ஸ் நோ. ஓகே, பட் லோவர் கேஸோட தான் நம்ம கம்பேர் பண்ணணும். இந்த இடத்துல நான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஈக்குவல். ஸோ இஃப் இட் இஸ் கரெக்ட் அப்படின்னா கன்சோல் டாட் ரைட் லைனில் வி ஆர் கோயிங் டு பிரிண்ட் ஏதாவது ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட், கரெக்டு ஆர் வந்துட்டு ராங்கு, அந்த மாதிரி. அகெயின் வி ஆர் பிரிண்டிங் ஸ்லாஷ் என், அதாவது நியூ லைன் க்ரியேட் பண்ணுறோம். அடுத்து இது கரெக்டாக இருந்ததுன்னா ஸ்கோர் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஓகே, அப்போ இனிஷியலாக 0வாக இருந்தது, இந்த ஆன்சர் கரெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா 1. ஸோ இது ஒரு வேளை தப்பாக இருந்தது அப்படின்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். அங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ராங் அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்து ஒரு செமிகோலன். ஸோ இங்கே 2 கர்லி ப்ளேசஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. அதை ஜஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு. சேம் திங் அகெயின் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செகண்ட் கொஷின் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கன்சோல் டாட் ரைட் லைன், டபுள் கொட்டேஷன், question 2 கோலன் இஸ் பொங்கல் celebrated for 4 days. ஓகே, இங்கேயும் கேட்க போகிற கொஷின் என்னென்னா எஸ் ஆர் நோ தான். ஸோ ப்ராக்கெட் ஒய் ஸ்லாஷ் என்னன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார்வர்டு ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன், டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணியிருக்கேன், எண்ட் ஆஃப் த லைனில் செமிகோலன் வச்சுருக்கேன். இப்போது இந்த கொஷினுக்கான ஆன்சர் கேட் பண்ணணும், யூசர் என்ட்ரு பண்ணுவாங்க. நாங்கள் கொடுக்க போகிற நேம் வந்து ஆன்சர் 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ மேலே நம்ம ஆன்சர் 1ன்னு மாற்றிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இங்கே கன்சோல் டாட் ரீட் லைன், அகெயின் யூசர் வந்துட்டு கேப்ஸ்லேயும் என்ட்ரு பண்ணலாம் ஆர் வந்து லோவர் கேஸ்லேயும் என்ட்ரு பண்ணலாம். அதனால் டு லோவர்னே கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் 2வை நம்ம ஒய்யோடைய ஆர் என்னோடைய கம்பேர் பண்ண போகிறோம். பட் நம்ம ஒய்யோட கம்பேர் பண்ணுறோம். டபுள் கொட்டேஷன் ஒய், இங்கே நான் லோவர் கேஸில் கொடுத்துருக்கேன். இதுவும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட், கன்சோல் டாட் ரைட் லைன். அகெயின் நீங்கள் கரெக்டுனே பிரிண்ட் பண்ணலாம். பட் நான் ஒரு சேஞ்சுக்காக கிரியேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்லாஷன் நியூ லைனுக்காக அண்ட் செமிகோலன். இதுக்கும் நம்ம ஸ்கோர் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இந்த கொஷினுக்கான ஆன்சர் கரெக்டாக இருந்ததுன்னா ஸ்கோர் வந்து இப்போ 2 ஆகும். ஒருவேளை இல்லைன்னா எல்ஸ் பிளாக்ல கன்சோல் டாட் ரைட் லைன், டபுள் கொட்டேஷன் சாரி அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு அண்ட் செமிகோலன் வச்சாச்சு. இது வந்து செகண்ட் கொஷினுக்கு முடிஞ்சிருச்சு. அகெயின் தேர்ட் கொஸ்டின்,
console.WriteLine double quotationல question 3. So is மாட்டு பொங்கல் dedicated to cows. Is மாட்டு பொங்கல் dedicated to cows? Why or no? ஓகே, எஸ் ஆர் நோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இதுக்கான ஆன்சர் கேட் பண்ணுறதுக்கு யூசர் இன்புட் கொடுக்குறோம். ஆன்சர் 3 console.readline to lower method. If answer 3 equal y, console.WriteLine double quotation excellent. Okay, slash n நியூ லைன் கொடுக்குறோம். லாஸ்ட் செமிகோலன் வைக்கிறோம். கரெக்டாக இருக்கும்போது இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் வேல்யூவை, அதாவது ஸ்கோரை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸ்கோர் ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, இதை போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னு சொல்லுவோம். சரி, ஓகே, எல்ஸ் பிளாக்குக்கு வந்தாச்சு. console.WriteLineல ராங்காக இருந்தது அப்படின்னா ட்ரைடு வெல் வேறு ஏதாவது கொடுக்கலாம். இதுக்கும் நீங்கள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, நான் சும்மா ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ட்ரைடு வெல். ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் வச்சுக்கிறீங்க. மறந்துடாமல் ஸ்லாஷன்னு கொடுத்துக்கலாம். ஸ்லாஷன் வந்து மேண்டட்டரியான்னு கேட்டால் ஆப்ஷனல் தான், இல்லைனா எல்லாமே சேம் லைனில் இருக்கும். ஓகே, லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ நம்ம என்ன ஸ்கோர் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ டபுள் கொட்டேஷன் யுவர் ஸ்கோர் இஸ், இது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகே, யுவர் ஃபைனல் ஸ்கோர் இஸ், கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ளஸ் அண்ட் நம்ம எடுத்துருக்க அந்த ஸ்கோர் வேல்யூ அகெயின் ப்ளஸ் போடுறோம். டபுள் கொட்டேஷன் கொடுக்குறோம். இந்த இடத்துல வந்துட்டு ஸ்லாஷ் போட்டு 3. ஓகே, ஸோ இங்கே வந்து கன்கார்டினேட் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்கோர் வேல்யூவை. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எடுத்தோடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் டு த பொங்கல் குவிஸ் அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி ஸ்கோருக்கு வந்து 0 இனிஷியலைஸ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் வந்துட்டு எஸ்ன்னு கொடுத்தாச்சு. ஸோ கரெக்டுன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. செகண்ட் கொஷினுக்கு எஸ் தான் கொடுத்துருக்கேன், கிரேட் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ 2 மார்க். ஓகே, ஸ்கோர் 2. கொஷின் 3க்கு வந்துட்டு நான் எஸ்ன்னு கொடுத்தேன், எக்ஸலன்ட். ஸோ யுவர் ஃபைனல் ஸ்கோர் இஸ் 3. இந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸையும் க்ரியேட் பண்ணிடலாமா? யுவர் ஃபைனல் ஸ்கோர் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல நம்ம அந்த ஸ்லாஷை வந்து க்ளோஸ் பண்ணாமல் இருந்திருந்தோம். இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்கள், y/n இதையும் க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய இன்புட் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா நோன்னு தான் கொடுக்க போகிறேன். ராங்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாரி. அடுத்து நோ கொடுத்துருக்கேன். ஓ சாரி யூ ட்ரைடு வெல் அப்படிங்கிற மாதிரி நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுடைய ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 0. ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ரோக்ராமை. ஓகே, தேங்க்யூ.